ஆட்சி அமைக்கிறதுக்கு 234 தொகுதியில 118 தொகுதிகள் வந்து ஜெயிக்கும். இப்ப லீடிங்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா டிவிகே 107 சீட்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 சீட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ லீடிங் பார்ட்டி வந்து 118 சீட்ஸ் வந்து அட்டைன் பண்ணணும். அப்படி அவங்களால அட்டைன் பண்ண முடியல அப்படின்னா ஹங் பார்லிமெண்ட் சினாரியோ வந்து கொண்டு வருவாங்க. ஹங் பார்ட்டி சினாரியோ அப்படின்னா என்னன்னா, கவர்னர் உள்ள வருவாரு, 118 எம்எல்ஏவோட சப்போர்ட்டை காட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்படி 118 எம்எல்ஏவோட சப்போர்ட் கிடைச்சதுன்னா டிவிகே தான் ரூலிங் பார்ட்டியா இருப்பாங்க. நம்பர் 2 வந்து குவாலியேஷன் நெகோசியேஷன். லீடிங் பார்ட்டி வந்து வேற யார் லீடிங்கா இருக்காங்களோ அவங்க கூட சேரலாம். அதாவது இப்ப டிவிகே தான் லீடிங்கா இருக்கு அப்படின்னா டிவிகே டிஎம்கே கூட சேர்ந்து ஒரு பார்ட்டி அமைக்கலாம். இல்ல டிவிகே வந்து ஏடிஎம்கே கூட சேர்ந்து ஒரு பார்ட்டி அமைக்கலாம். டிவிகே டிஎம்கே கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் டிவிகே ஏடிஎம்கே கூட சேர்றதுக்கு ஒரு 50 to 60% வாய்ப்பு இருக்கு. இதுவும் இல்லை அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட். ஃப்ளோர் டெஸ்ட்னா ஒரு 15 டேஸ்க்குள்ளார லீடிங் பார்ட்டி வந்து மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா டிவிகே வந்து ஓத் எடுத்து 15 டேஸ்க்குள்ளார அவங்களோட மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இது வந்து திருப்பியும் கவர்னர் கிட்டே போயிடும். இப்போ இதுக்கு மெஜாரிட்டி இல்ல, கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா கவர்னர் வந்து நெக்ஸ்ட் மெஜாரிட்டி பார்ட்டியை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு 118 சீட்ஸ் எம்எல்ஏஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அகைன் மெஜாரிட்டி பார்ட்டியாலையும் 118 எம்எல்ஏஸோட சப்போர்ட் வந்து எடுக்க முடியலன்னா பிரசிடென்ட் ரூல வந்து கொண்டு வருவாங்க. இன்னுமே எதுவுமே முடிவாகல. இன்னும் 50% ஆஃப் ஓட்ஸ் எண்ணிட்டு தான் இருக்காங்க. யார் வேணா மேலேயும் போலாம், யார் வேணா கீழே வரலாம். நம்ம வந்து வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம்.